சொற்பொழிவுகள், வேத ஆகம விளக்கங்கள், கோவில் வரலாறுகள், பஜனைகள், வாழ்வை வளமாக்கும் ஆன்மீக வழிகாட்டுதல்கள், இறையருளும் ஆன்மீக அறிவும் இணையும் உங்கள் குரு சேனல். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ், அதாவது குறைந்தபட்ச இருப்பு தொகை பராமரிக்காதவர்களிடமிருந்து நடப்பு நிதியாண்டில் சுமார் 7,000 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் தனியார் வங்கிகள் மட்டும் கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநிலங்களவையில் அளிக்கப்பட்ட பதிலில் மத்திய நிதி இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காத வாடிக்கையாளர்களிடமிருந்து 2025-26 நிதியாண்டில் இந்திய வங்கிகள் 7,086 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக அபராதம் வசூலித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் தனியார் வங்கிகள் 4,948.71 கோடி ரூபாயும், பொதுத்துறை வங்கிகள் 2,137.92 கோடி ரூபாயும் வசூல் செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தனியார் வங்கிகளில் HDFC வங்கி மட்டுமே 1,798 கோடி ரூபாயும், ஆக்சிஸ் வங்கி 1,081 கோடி ரூபாயும் அதிகபட்சமாக வசூலித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக ICICI வங்கி 353 கோடி ரூபாயை வாடிக்கையாளர்களிடமிருந்து அபராதமாக பிடித்துள்ளது. பொதுத்துறை வங்கியான SBI சேமிப்பு கணக்குகளுக்கான இருப்பு தொகை அபராதத்தை ரத்து செய்திருந்தாலும் நடப்பு கணக்குகளிலிருந்து 477.27 கோடி ரூபாயை வசூலித்துள்ளது. இதனிடையே வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்குகளிலிருந்து பணம் குறையும் போது, அதாவது பராமரிக்க வேண்டிய குறைந்தபட்ச தொகை குறைந்தவுடன் உடனே அபராதம் விதிக்கக்கூடாது என்றும், மெசேஜ் அல்லது இமெயில் மூலம் எச்சரிக்கை விடுத்த பின்னரே வங்கிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது.